அன்னைக்கு போகல. அதுக்கப்புறம் அப்துல் கலாம் ஐயா ஒட்டுமொத்த உலக தேசத்தில் இந்தியாவை வல்லரசாக காட்டுகிறேன், என்னோடு வாருங்கள் என்று அப்படி அழைப்பு விடுத்தார். அவர் அழைப்பு விடுக்கும் பொழுதும் நாம் உயிரோட தான் இருந்தோம். ஆனா செவி சாய்க்கலையே, அவரோட பேச்சை நம்ம கேட்கவே இல்லை. உயிரோடு இருந்தும் சமகாலத்தில் இருந்து முட்டாள்களாக இருந்தோம். அதனாலதான் அவருக்கு செவி சாய்க்கணும். அதற்கு பிறகு காலம் காத்திருந்தது. என்னடா இந்த மனிதர்களை நம்ம எப்படியாவது மீட்டெடுத்து அடுத்த கட்டத்தை நகர்த்தலான்னு பார்த்தா நகர்த்தவே முடியலையே. இவ்வளவு சோம்பலா இருக்காங்களே, இவ்வளவு ஒரு சுறுசுறுப்பு இல்லாம ஒரு மாதிரி அடிமைத்தனத்துல வீழ்ந்து கிடக்கிறாங்களே, அறியாமையில மூழ்கி கிடக்கிறாங்களே, இவங்களை தட்டி எழுப்பணுமே அப்படின்னு காலம் காத்திருந்து முடிவு பண்ணி ஒருத்தரை அனுப்பி வைத்தது. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, புரட்சியில சுபாஷ் சந்திரபோஸை போல இருப்பார், அறிவு ஞானத்தில் சுவாமி விவேகானந்தரை போல இருப்பார், அறிவு கூர்மையில் அப்துல் கலாம் ஐயாவை போல இருப்பார். 3 பேரையும் சேர்த்து வைத்த ஒற்றை முகம் நம்முடைய அண்ணாமலை அண்ணன் அவர்கள்.